டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் சென்றிருக்கிறார். சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார் விசாரணைக்காக. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் விசாரணைக்காக ஆஜராயிட்டாரு. அவர் கூட வழக்கறிஞர்கள் அல்லது தாவேக நிர்வாகிகள் யாராவது உடன் வந்திருக்காங்களா? விவரங்கள் என்ன? சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக தற்பொழுது அங்கு சென்றடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாஜ் மான்சிங் ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட விஜய் 10 நிமிடங்களிலேயே சிபிஐ அலுவலகத்தை சென்றடைந்திருக்கிறார். கடந்த முறை அவர் வருவதற்கு 15 நிமிடங்கள் வரை தாமதமானது. அந்த தாமதத்தை இந்த முறை தவிர்க்கக்கூடிய வகையில் நேற்று இரவே டெல்லி சென்றடைந்த விஜய் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்து புறப்பட்டு தற்பொழுது அவர் சிபிஐ தலைமை அலுவலகத்தை சென்றடைந்திருக்கிறார். விஜயுடன் நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் காரில் சென்றிருந்தாலும் கூட விஜயுடைய வாகனம் மட்டுமே உள்ளே நேரடியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வாகனங்கள் கடந்த முறையை போலவே இந்த முறையும் வெளியிலேயே நிறுத்தப்பட்டன. விஜயனுடைய கார் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அமைச்சர்கள், முதலமைச்சர் இது போன்ற அந்தஸ்தில் இருக்கும் நபர்களினுடைய கார்கள் மட்டும்தான் சிபிஐ அலுவலகத்திற்குள்ளே அனுமதிக்கப்படும். ஆனால் விஜய் அவ்வாறு எந்த பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் கூட அவர் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். ஒரு உச்சபட்ச சினிமா நட்சத்திரமாக திகழக்கூடிய நிலையில் அவர் வெளியில் இருந்து விஜய் நடந்து செல்லும் பட்சத்தில் அதில் போக்குவரத்து நெரிசல் அல்லது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தும். எனவே அதனை தவிர்ப்பதற்காக தான் விஜயனுடைய வாகனம் நேரடியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் விஜய் உடன் வந்த வாகனம் அனைத்தும் சாலையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை விஜயுடன் யாரும் சென்றாலும் கூட விஜயிடம் மட்டும்தான் தனியாக விசாரணை நடத்தப்படும். கடந்த முறையும் அதுதான் நடைபெற்றது. ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் விஜயுடன் வந்திருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் கீழ்த்தளத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டனர். விஜய் மட்டும்தான் இரண்டாவது தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் அந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. அதே போலதான் இந்த முறையும் விஜய் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். வழக்கறிஞர்கள், நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் சிபிஐ அந்த அலுவலகத்தினுடைய ரிசப்ஷனில் அவர்கள் காத்திருக்கலாமே ஒழிய விசாரணை நடைபெறும் இடத்திற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் விஜயிடம் மட்டும்தான் தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. இன்றைய தினமும் விஜயிடம் தான் தனியாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றிருந்தாலும் கூட சிபிஐ அலுவலகத்தில் அவர் சென்றவுடன் அங்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் எல்லாம் அவர் முடிக்க வேண்டும். அதாவது அவர் வருகையை பதிவு செய்வது உள்ளிட்ட அந்த நடைமுறைகள் எல்லாம் முடித்த பின்னர் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அந்த வகையில் 11 மணி அளவில் விஜயிடம் விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. அதற்காக தான் தற்பொழுது விஜய் சிபிஐ அலுவலகம் சென்றடைந்திருக்கிறார். 11 மணிக்கு தொடங்கும் இந்த விசாரணை என்பது மாலை வரை நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த முறை விஜயிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய தினமும் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது.